மதுரையிலிருந்து நீதி கேட்டு கண்ணகி பிறந்த மண்ணில் மதுரை மண்ணிலிருந்து சென்னை நோக்கி பயணித்து கவர்னர்கிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அநீதிக்கு நீதி கேட்டு எங்கள் பெண்கள் ஒரு பயணத்திற்கு ஒரு நெடும் பயணத்திற்கு ஏற்பாடாகி இருந்து அந்த நிகழ்ச்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அதே மகளிரணி சார்பில் சில வாகனங்களில் செல்வதற்கு ஏற்பாடாகியிருந்தது. காவல்துறை 2 நாட்களாகவே பெண் நிர்வாகிகளை மிரட்டி உருட்டி பெண் நிர்வாகிகளை வீடுகளுக்கே சென்று மிரட்டி அவங்கள போக விடாமல் செய்தாங்க. அதையும் தாண்டி பெண் நிர்வாகிகள் அணி அணியாக திரண்டு ராமநாதபுரம் தலைநகரை நோக்கி வந்து இங்கிருந்து வாகனங்களில் செல்வதற்கு தயாராக வந்தவர்களை திட்டமிட்டு காவல்துறை விரட்டி அடித்து அவர்களை ஒன்று சேர விடாமல் செய்துவிட்டது. அதையும் தாண்டி வந்த நிர்வாகிகளை வழி அனுப்புவதற்காக நானும் என்னுடன் ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் வந்து அந்த வாகனங்களை வழி அனுப்பி வைப்பதற்காக வந்த பொழுது காவல்துறை எங்கள் மீது மிக மோசமான முறையில் அத்துமீறிய நிலையில் நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் எங்களை பிடிச்சி நாங்கள் வழி அனுப்ப வந்தவங்களையும் சேர்த்து கொண்டு போய் ஒரு 7-8 பேரை ஒரு தனி இடத்துல வச்சு எங்களை ரொம்ப சிரமப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, எங்களோடு வந்த திரு சண்முகநாதன் என்பவர் முன்னாள் இராணுவத்தினர், இராணுவத்தில் பணிபுரிந்த பொழுதே அவருடைய முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு விபத்தில் பாதிக்கப்பட்டு 2 இடுப்பு எலும்புகளும் சேதமடைந்த நிலையில் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மிக மோசம். அவர் உடம்பை பார்த்தீங்கனாலே அப்படியே திருகி போயிருக்கிற மாதிரி இருக்கும், கழுத்தெல்லாம் வளைஞ்சிருக்கும். அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 4 விமன் ஹாரஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 132 பிஎன்எஸ் ஆக்ட். அதெல்லாம் அதில் அரசு அதாவது பணி செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த கேஸு. 296/B இது பொது இடங்களில் வாய்க்கொழுப்பாக பேசுகிறது. 351 கிளாஸ் C போட்டிருக்கிறாங்க அவர் மேலே கொலை முயற்சி, அதாவது கொலை மிரட்டல் வழக்கு போட்டிருக்கிறாங்க. 71/1 போட்டிருக்கிறாங்க செக்ஸ் டார்ச்சர். 79 போட்டிருக்கிறாங்க செக்ஷன். அதெல்லாம் பெண்ணை இழிவுபடுத்துகிற ஒரு வரம்பு சட்டத்துக்குள்ளே வரக்கூடியது. இவ்வளவும் மொத்த நிமிஷமே அவங்களுக்குள்ள 2 நிமிஷம் அந்த அவங்க எங்களை வரம்பு மீறி நடந்துக்கிட்ட நிமிஷங்கள் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே இல்லை. ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவனுடைய பேச்சுகளை கேட்டு இன்னைக்கு காவல்துறை செயல்படுது. இவங்க காவல்துறையுடைய பேரை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் இருக்கு. நான் எல்லாத்தையும் கொண்டு இப்போ ஃபைல் ரெடி ஆகிட்டு இருக்கு. எஸ்பிகிட்ட கொடுப்பேன், ஐஜிகிட்ட கொடுப்பேன், டிஐஜிகிட்ட கொடுப்பேன், டிஜிபிட்ட கொடுப்பேன். தேவைப்பட்டால் எங்கே போகணுமோ அங்கே வர போவேன். இன்னைக்கு நேற்று நடந்த இந்த வழக்கு விஷயம் அத்தனையும் எங்களுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். உரிய தீர்வை அவர்களும் எங்களுக்கு பெற்றுத்தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இது நியாயத்திற்கு புறம்பான ஒரு நக்சலைட்டுகளை தேடி ஒரு தீவிரவாத கும்பலை தேடி ஓடுறது மாதிரி இன்னைக்கு காலையில் 3 போலீஸ்காரர் போய் ஒரு சாதாரண தொண்டன் வீட்டில் போய் நேற்று நடந்த கூட்டத்துக்கு ஏன் வந்தேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்கன்னா இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க? இந்த நாட்டுக்காக வேலை செய்கிறாங்களா? இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு காப்பாற்றுறதுக்காக வேலை செய்கிறாங்களா? இல்லை திமுகவுக்கு வேலை செய்கிறாங்களா? இல்லை இந்த சமூக விரோத செயல் செஞ்சுக்கிட்டு கஞ்சா கடத்துறானுங்களா திருட்டு பயிலுங்க, அந்த திருட்டு பயில்களுக்கு வேலை செய்கிறாங்களா? யார்கிட்ட சம்பளம் பார்க்குறாங்க? இதை நான் கண்டிப்பாக பொதுவெளியில் கேட்க விரும்புகிறேன். மீடியாக்கள் நீங்கள் தயவு செய்து மக்கள் மன்றத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். அந்த சண்முகநாதன் யார் செக்ஸ் டார்ச்சர் பண்ணாலும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? அது காவல்துறை கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்ரு. அதை நான் சொல்கிறேன். அதாவது இந்த வழக்குக்கெல்லாம் போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணும். அவங்க யார் மீது போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவனுடைய விஷயங்கள் வெளியில் போலீஸ் மூலமாக கசிஞ்சதோ அந்த மாதிரி இவரை பற்றிய விஷயங்களை அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண 10வது நிமிஷத்தில் ஒரு திருட்டு நாய் கையில் போய் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் மூலமாக அவன் கைக்கு போய் அவன்கிட்ட 3-4 கை மாறி என் கைக்கு வந்திருக்கு. சமூக ஊடகங்களில் பூரா அவன் வெளியிட்டிருக்கிறான். அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறேன்னா இந்த காவல்துறை உண்மையாக அந்த காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிற அளவுக்கு மிக மோசமான முறையில் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. சமூக விரோதிகள்கிட்ட கொடுத்து அதை சோசியல் மீடியாக்களில் போடுறான்னா இந்த காவல்துறையுடைய நோக்கம் என்ன?
ஒரு சார்பு ஆய்வாளரை தான் அவர் வந்து இது பண்ணாருங்கிற மாதிரி, அதாவது அது எப்படி அவங்க பேரை சொல்ல விரும்பலையோ அந்த மாதிரி நானும் பேரை சொல்ல இந்த செக்ஷன் மேலே அவங்க போட்டிருக்கிறாங்க. நேற்று நைட்டு அது அத்தனையும் போய் நடந்த ஒட்டுமொத்தமாக 2 நிமிஷங்களில் எங்கள் அந்த வந்தது, அசம்பிளானது, அரெஸ்ட் ஆனது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் போய் போலீஸை பணி செய்ய விடாமல் தடுத்த செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க. போலீஸுக்கு மேலே செக்ஸ் டார்ச்சர் பண்ண மாதிரி போட்டிருக்கிறாங்க. போலீஸை பெண்ணை இழிவுபடுத்துறதுல போட்டிருக்கிறாங்க. இது பூரா ஏன் போட்டிருக்கிறாங்க? மதுரையிலிருந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடிய பிஜேபியை அதே காவலரை வைத்து இழிவுபடுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஆட்சியாளர்களின் கைக்கூலிகளின், திமுக கைக்கூலிகளினுடைய காசுக்கு ஆசைப்பட்டு காவல்துறை இந்த வேலையை செய்திருக்கிறது. அதிகாரத்திற்கு பயந்து, நிர்பந்தத்திற்கு பயந்து இந்த வேலையை செய்திருக்கிறதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இவர் விடுதலை செய்யணும்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான போராட்டங்கள் நாங்கள் அடுத்து நீதித்துறை சார்ந்த அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம். விரைவில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது தொடர்பான எங்களது வழக்கறிஞர் பிரிவு மிக சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அவரை அடித்து ரொம்ப சேதப்படுத்தி உட்கார்ந்த நிலையில் ஒரு சமூக விரோதியை உள்ளே விட்டு ஃபோட்டோ எடுக்க விட்டுருக்குறாங்க. அந்த சமூக விரோதி ஏற்கனவே அந்த திருட்டு பயலை எந்த காவல்துறை அதிகாரி உள்ளே விட்டாரோ அந்த காவல்துறை அதிகாரி இன்னைக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும். அயோக்கியர்களுக்கும் முள்ளமாரிகளுக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் துணை போகிற இந்த காவல்துறை ஒரு தேசியவாதிகளுக்கு ஏன் அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கிறது? இந்த ஊரில் கஞ்சா வியாபாரம் பண்ணுறவனும் கஞ்சா தொழிலுக்கு உடந்தையாக இருக்கிறவனையும் துணைக்கி வச்சுக்கிட்டு அவன் திமுக கைக்கூலியாக இருந்து வேலை செய்கிறானுங்க. அவனுங்களுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த காவல்துறை இவ்வளவு சிரமப்படுத்துது. இன்னைக்கு காலையில் கூட எங்களுடைய கட்சி உறுப்பினர் வினோத் அவர் வீட்டுக்கு காவனூர் பக்கத்தில் இருக்கிற காவனூருங்கிற ஊருக்கு போய் அங்கே 3 போலீஸை விட்டு மிரட்டியிருக்காங்க. நீ இனிமேல் இந்த கூட்ட நாட்டத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவன் மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. நக்சலைட்டுகளா? பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பிஎன்எஸ் ஆக்ட், பாரதிய நியாய சங்கீத் சட்டத்தை புனருத்தாரணம் செய்து இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை புனருத்தாரணம் செய்த ஒரு மாபெரும் தேசிய கட்சியினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்க நீ நிலைநாட்டினா சட்டம் ஒழுங்க நிலைநாட்டக்கூடிய அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இன்னைக்கு எங்கள் கட்சி இருந்துகிட்டு இருக்கு. என்னென்ன கேஸுகள் இருக்கோ அத்தனை கேஸுகளையும் உங்கள் கட்சிக்கு எதிராக கழுவேற்றுமை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஆணவம் இருந்தால் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பேசுவார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எங்களுக்கு நீதி கிடைக்கல. நேற்று இரவோடு இரவாக 10 மணி வரை நான் போராடி அவரை டீடைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே 10 மணிக்கு மேலே நான் நேராக போய் மனித உரிமை கமிஷனில் ஒரு மிகப்பெரிய அளவில் புகார் செய்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் செய்திருக்கிறேன். அதற்கான ஆதாரம் நேற்று நைட்டே வழக்கு எடுக்கப்பட்டு நம்பர் ஆயிடுச்சு. அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் தப்பாக இந்த கேஸை ஜோடிப்பதற்கு முயற்சித்தார்களோ அத்தனை பேர் மீதும் அந்த பொய் கேஸ் போட்டதற்காக அவர்கள் மீது பிரைவேட் கேஸ் போட்டு அவங்க இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ரிட்டையர்டு ஆகும் வரை, ரிட்டையர்டான பின்பும் இந்த கேஸ் தொடர்பான பிரச்சனைகளில் அவங்க செய்த தவறுக்கு அவர்கள் உணர்ந்தும் மடையில் அவர்களுக்கு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் கூண்டில் ஏற்றி தண்டனை பெற்று கொடுப்பேன். இது சத்தியம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த முரட்டலையும் உருட்டலையும் கஞ்சா வியாபாரிகள் சொல் பேச்சை கேட்டு, கடத்தல்காரர்கள் சொல் பேச்சை கேட்டு, நயவஞ்சகர்கள், சமூக விரோதிகள், கேடி லிஸ்டில் இருக்கிறவனுடைய பேச்சையெல்லாம் கேட்டு காவல்துறை அவனுங்க பேச்சை கேட்டு பயந்துக்கிட்டு இங்கே உருட்டலை மிரட்டலை பிஜேபி தொண்டர்கள் மீது காவல்துறை நடத்தினால் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர்களிடம் அனுமதி பெற்று காவல்துறைக்கு எதிரான ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, மாபெரும் போராட்டத்தை, தொடர் போராட்டத்தை தேவைப்பட்டால் இந்த மாவட்டத்தில் நடத்துவோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை காவல்துறை மீது, காவல்துறை நடத்துகின்ற இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிரான எங்களது போராட்டம் தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.